ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 5-6 பிரெட் துண்டும் 1/4 மூடி தேங்காயும் இருந்தால் போதுங்க. டக்குன்னு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள அருமையான சுவையான ஸ்நாக் ரெசிபி செஞ்சிடலாங்க. வீட்டுக்கு வர கெஸ்ட்டுகளுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி ரவா கேசரி, பஜ்ஜி, போண்டான்னு செய்யாமல் பிரெட்டும் தேங்காயும் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. சுவையில் அசந்து போவாங்க, உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கீங்க. அதில் 5 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட் பிரெட்டும் எடுத்துக்கலாம், வெள்ளை பிரெட்டும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளை பிரெட்டில் தான் செய்கிறேன். இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இதை பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கணுங்க. ரொம்பவும் நைஸாக அரைச்சிட வேண்டாம். பல்ஸ் மோடில் 2-3 டைம் பல்ஸ் மோடில் அடிச்சிங்கன்னா நல்லா கொரகொரன்னு பொடிஞ்சு வரும். ஓரெல்லாம் கட் பண்ண வேண்டாங்க. பிரெட்டோட அந்த ஓரம் அப்படியே சேர்த்துக்கலாம். ஓரத்தை கட் பண்ணாமல் அதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே சேர்த்து நான் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ அடிச்செடுத்த பிரெட் துண்டு எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக அதே மிக்சர் ஜாரில் நான் எடுத்த 5-6 பிரெட் ஸ்லைசஸ்க்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், நல்ல இளம் தேங்காய் எடுத்துக்கணும். கொஞ்சம் முத்தின தேங்காய் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு சுவையாக இருக்காது. நல்ல இளம் தேங்காயை எடுத்துக்கோங்க. 2 துண்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா 1/4 மூடி அளவுக்கு இருந்தால் போதும். இது சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு இது மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக பொடிச்செடுக்கணுங்க. ரொம்ப பொடியாக நைஸாக பொடிச்சிடாதீங்க. சாப்பிடும்போது அங்கங்கே தேங்காய் தட்டுப்படணும், அந்த அளவுக்கு பொடிச்செடுத்தால் போதும். நான் காமிக்கிற மாதிரி கொரகொரன்னு பொடிச்செடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம பொடிச்செடுத்த தேங்காயும் இந்த பிரெட்டு பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடிச்சும் எடுக்கலாம், இல்லை துருவியும் சேர்த்தா நீ நல்லா சுவையாகவே இருக்கும். ஆப்ஷன் உங்களோட தான். நீங்கள் பொடிச்சு எடுத்தும் சேர்த்துக்கலாம், துருவியும் சேர்த்துக்கலாம். இப்போது துருவின தேங்காயை அந்த பிரெட்டோட சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாங்க. பிரெட்டில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும், அதனால் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 5 பாதாமும் ஒரு 4 முந்திரியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது சாப்பிடும்போது தட்டுப்படுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நட்ஸ் உங்களுக்கு விருப்பம் தகுந்த அளவுக்கு நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும், பால் ரொம்ப அதிகம் சேர்த்துடக்கூடாதுங்க. ஆரம்பத்தில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பொடிச்சு சேர்த்துனா தேங்காயில் ஈரப்பதம் இருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் சேர்த்துனா இந்த 1 டேபிள் ஸ்பூன் பாலும் இந்த தேங்காயிலேருந்து ஈரப்பதமே நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளாவோ இல்லை ஸ்பைரலாவோ எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவு எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிடிச்சு வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இந்த ஸ்டார் மாதிரி, ஹார்ட் மாதிரி ஷேப்பர்லாம் இருந்தால் நீங்கள் அந்த ஷேப்பர் வச்சு கூட உங்கள் விருப்பத்துக்கு அந்த மாதிரி உங்கள் குழந்தை எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி கூட அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பிடிச்சி வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம், ரொம்ப அதிக நேரம் வேண்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பிரெட்லாம் நல்லா வெந்தது தான். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே மேலே பொன்னிறமாக செவந்து மொறு மொறுன்னு வரணும், அந்தளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த பிரெட் பால்ஸ் உள்ளே போட்டோன்னே கலரக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மேலே அந்த கோட்டிங் லைட்டாக நிறம் மாறும்போது அப்படியே பரட்டி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டிங்கன்னா மேலே நல்லா அப்படியே பொன்னிறமாக செவந்து சூப்பரான சுவையான பிரெட் பால்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், மேலே அப்படியே பொன்னிறமாக செவந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இது எண்ணெயிலிருந்து எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இது செய்யறதுக்கு 10 நிமிஷமே அதிகம்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான பிரெட் பால் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.